அந்த குறுவை சாகுபடிக்கு அந்த நிவாரண தொகுப்பு பற்றி எதிர்க்கட்சியிலேருந்து கேட்டிருந்தாங்க. அந்த குறுவை சாகுபடிக்கு அந்த நிவாரணம் ஏற்கனவே கொடுத்தாச்சு, வழங்கியாச்சு. இது அரசியலே நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களுக்கு இது எப்படி தெரியாமல் போச்சுன்னு எனக்கு தெரியல. முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு திடுதிப்புன்னு நியூஸ் பேப்பர் பற்றி பேசுகிற சிஎம் விஜய், பிரஸ் அண்ட் மீடியா மேலே அவ்வளோ மதிப்பு வச்சிருக்க மாதிரி பேசுகிற சிஎம் விஜய் அவர்கள் ஏன் கரூர் ஸ்டாம்பீடப்போ சார் 30 பேர் இறந்துட்டாங்க சார் அப்படின்னு கதர்ன ரிப்போர்ட்டர்ஸை பார்த்து பதில் சொல்லாமல் முதுக காட்டிட்டு திருச்சி விமான நிலையத்தில் ஓடினாரு. பிரைம் மினிஸ்டர் விசிட் பண்ணிட்டு வெளியில் ஒரு சீஃப் மினிஸ்டர் பிரஸ் அண்ட் மீடியாவை சந்திக்கணும். அதான் லெகசி. அந்த லெகசியை பிரேக் பண்ணாதீங்க சார், தமிழ் ரிப்போர்ட்டர்ஸ் இருக்கோம் சார், சந்திச்சுட்டு போங்க சார் அப்படின்னு கத்துன பிரஸ் அண்ட் மீடியாவை ஏன் அவமதிச்சுட்டு போனாரு சிஎம் விஜய் அவர்கள்? ஏன் இன்னும் வர ஒரு இம்ப்ராம்ப்டு பிரஸ் மீட்டை முதல்வர் விஜயால கொடுக்க முடியல? தி ஃபோர்த் பில்லர் ஆஃப் த டெமோக்ரஸி ஏன் நீங்க மதிக்கிறீங்களா பிரஸ் அண்ட் மீடியாவை? அதை மதிங்க. அந்த குறுவை சாகுபடிக்கு அந்த நிவாரண தொகுப்பு பற்றி எதிர்க்கட்சியிலேருந்து கேட்டிருந்தாங்க. அந்த குறுவை சாகுபடிக்கு அந்த நிவாரணம் ஏற்கனவே கொடுத்தாச்சு, வழங்கியாச்சு. இது அரசியலே நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களுக்கு இது எப்படி தெரியாமல் போச்சுன்னு எனக்கு தெரியல. முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு திடுதிப்புன்னு நியூஸ் பேப்பர் பற்றி பேசுகிற சிஎம் விஜய், பிரஸ் அண்ட் மீடியா மேலே அவ்வளோ மதிப்பு வச்சிருக்க மாதிரி பேசுகிற சிஎம் விஜய் அவர்கள் ஏன் கரூர் ஸ்டாம்பீடப்போ சார் 30 பேர் இறந்துட்டாங்க சார் அப்படின்னு கதர்ன ரிப்போர்ட்டர்ஸை பார்த்து பதில் சொல்லாமல் முதுக காட்டிட்டு திருச்சி விமான நிலையத்தில் ஓடினாரு. பிரைம் மினிஸ்டர் விசிட் பண்ணிட்டு வெளியில் ஒரு சீஃப் மினிஸ்டர் பிரஸ் அண்ட் மீடியாவை சந்திக்கணும். அதான் லெகசி. அந்த லெகசியை பிரேக் பண்ணாதீங்க சார், தமிழ் ரிப்போர்ட்டர்ஸ் இருக்கோம் சார், சந்திச்சுட்டு போங்க சார் அப்படின்னு கத்துன பிரஸ் அண்ட் மீடியாவை ஏன் அவமதிச்சுட்டு போனாரு சிஎம் விஜய் அவர்கள்? ஏன் இன்னும் வர ஒரு இம்ப்ராம்ப்டு பிரஸ் மீட்டை முதல்வர் விஜயால கொடுக்க முடியல? தி ஃபோர்த் பில்லர் ஆஃப் த டெமோக்ரஸி ஏன் நீங்க மதிக்கிறீங்களா பிரஸ் அண்ட் மீடியாவை? அதை மதிங்க.